திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த லிங்கபயன்பேட்டையில் மெக்கானிக் வீட்டின் பூட்டை உடைத்து நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லிங்கபயன்பேட்டையைச் சேர்ந்தவர் பூபாலன். நள்ளிரவில் மர்ம நபர்கள் பூபாலனின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பின்னர் பீரோவை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கொள்ளை சம்பவத்தில் சுமார் 7 சவரன் தங்க நகைகள் மற்றும் அரை கிலோ அளவிலான வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலையில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக பொன்னேரி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பொன்னேரி போலீசார் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டு கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இரவு நேரங்களில் மர்ம நபர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் மீஞ்சூர் வாடகை போய் 1 வருஷம் மீஞ்சூர் வாடகை போயிட்டு நேற்று திதி நேற்று இந்த வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுலாம் போனோம். நேற்று 4 மணிக்காக கூட 4 மணிக்கு இந்த கிளம்பி போனோம். இப்போது நைட்டு அம்மா வந்து அவர் 6:30 மணிக்கு வந்து விளக்கு போட்டு பப்பிக்கு நாய்க்குட்டிக்கு பால் வச்சு போயிருக்காங்க. இப்போது காலையிலேருந்து பார்க்கும்போது வீடு ஊரெலாம் உடச்சி மெயின் டோர் உடச்சி வீரை உடச்சி ஃபுல்லாக அந்த நகலாத்தும் போயிட்டுருக்காங்க. பையனுடைய வெள்ளி நகை குத்து விளக்கு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டுருக்காங்க. இங்கே ஆள் பண்ணால் ஆளோட கொண்டு போயிட்டுருப்பாங்க. அந்த அளவு உடச்சிட்டு போயிருக்காங்க. நம்ம வீட்டு காம்பவுண்டு போட்டிருக்கோம். ஸ்கூல் சைடு தான் காம்பவுண்ட் ஹைட்டு கம்மி. அந்த பக்கம் ஸ்கூலுக்கு காம்பவுண்டு எகிரி குடிச்சு வந்திருக்காங்க. எங்கள் மச்சினே நேற்று தேவஸ்துக்கு வந்தாங்க. வந்துட்டு 4 மணிக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு போனாங்க சார். மாமியார் வந்து இங்கே வந்துருந்தாங்க. வந்து நைட்டு வந்து 6:30 மணிக்கு அங்கே எங்கள் வீட்டான வந்தாங்க சார். அங்கே வந்து நைட்டு காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தாங்க. வந்து பார்த்தாக்கா கதவெல்லாம் உடச்சி போட்டு கேட்டெல்லாம் உடச்சிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் துணியும் வாரி முடிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டான வந்து ஒவ்வொன்று கத்தினாங்க சார். வந்து பார்த்தாக்கா எல்லாமே வெடிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுவும் கை வைக்க சார். சரி பார்த்துன்னு சொல்லிட்டு எங்கள் மச்சினை மீஞ்சி வந்து வேலைக்கு செட்டாக சொல்லிட்டு கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி போனாங்க சார். போயிட்டு வந்து காலையில் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணோம். வந்து பார்த்தா